5வதா வரக்கூடியவங்க தான் நம்ம வாராகி அம்மன். 5வதா வரக்கூடியவங்க சிவனுடைய அந்த படையில இருக்கக்கூடியவங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஆற்றல் மிகுந்தவர்கள். அதாவது தீயவர்கள், எதிரிகள் என்ன தீமை செய்றாங்களோ எல்லாரையும் துவம்சம் பண்ணக்கூடியவர்கள். அது வாராகியினுடைய அம்சம். வராகமூர்த்தியினுடைய அந்த முகம் வாராகிக்கு இருக்கு. வராகமூர்த்தியினுடைய அந்த முகம் இருக்கிறதுனாலேயே அவங்க விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு வழிபடு கடவுள். நீங்க விவசாய நிலத்துல அதிகமாக அந்த மண்ணு கிளறி கிளறி வர்றதுங்கிறது வராகம் தான். உழவு வேலையில பாதி வேலையை செஞ்சு கொடுத்துரும் அது. ஆமா, நல்லது பண்ணிட்டு போகும். நீங்க எந்த உயிரினமும் கேவலமே கிடையாது, எந்த உயிரினமும் தாழ்ந்தது கிடையாது. எல்லா உயிரினத்திற்கும் இந்த உலகத்துல ஒரு காரணம் இருக்கும். அந்த உயிர் சங்கிலின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சங்கிலியை கரெக்டா கொண்டு வர்றதுங்கிறது இது மாதிரியான நம்ம தெய்வங்களுடைய அந்த வடிவம், அம்சம் இதையெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாலே இந்த பயாலஜிக்கல் சைக்கிளும் இதுவும் கிட்டத்தட்ட நமக்கு சரியாவே வந்துட்டே இருக்கும். வாராகி அம்மனை நம்ம அவங்களுடைய காயத்ரி எல்லாம் சொல்லி நிறைய வழிபாடெல்லாம் செய்யறோம், எல்லாம் சரி. சனிக்கிழமைகள்ல வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை சனி ஹோரையில இரவு 8 to 9 வாராகி அம்மனை வழிபாடு செய்யறது. அதுலயும் பெரியவங்க என்ன வழிமுறை சொல்லியிருக்காங்கன்னா, அகல் சிட்டியில வாராகி அம்மன் திருவுருவ படத்தையோ விக்கிரகத்தையோ வீட்டுல வச்சு அதை சுத்தமா எல்லாம் செஞ்சு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு, அகல் சிட்டி இருக்கு இல்லையா, அதுல நல்லெண்ணெய் விட்டு வெண்கடுகு போட்டு மூட்டை கட்டி சாமி கும்பிடணுன்றது ஒரு வழிபாட்டு முறை சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுல நேர்மை இருக்கு, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு யாரோ ஒருத்தரால தடைப்படுதுன்னா வாராகியை கும்பிடுங்க, தானா நம்ம கையில விழும். அவங்களுக்கு இன்னொரு பேரே தண்டினி. தண்டினிங்கிறது அவங்களுடைய திருநாமம். அதை சொல்ல 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 நமக்கு வேண்டிய எல்லாமே நியாயமா வேண்டியது நம்ம கையில கிடைக்கும்.